பிரியாக்கா ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் செருப்பு தைக்கிற வேலையை பாருங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எனக்கு சாப்பிட மாட்டேன்னு தெரியும். செருப்பு தைக்கிற வேலை எப்படி பாக்குறது? இன்னைக்கு எத்தனை செருப்பு பிய போதும் தெரியல. ஐ மீன் நான் தைச்சு எத்தனை செருப்பு பிய போதும் தெரியல. செருப்பு பிஞ்சிரும். சரி வாங்க சொல்லிட்டீங்க, ஏதோ பண்ணிட்டு இது பண்ண மாட்டோமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. நீ யாரு? நான் எத்தனை வீடியோ பார்த்துருக்கேன் உங்களை பற்றி. தைக்கிறதுக்கும் அவசியம் இல்லை, நல்லா தான் இருக்கு, எங்கேயுமே கிளியிலையே. நல்லா இருக்கு. அதான் இவங்கெல்லாம் ஏன் தாத்தா வேலைக்கு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த நிலைமை என்னடா பண்ணி பைலே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காமா. நீ யாரு? நான் எத்தனை வீடியோ பார்த்துருக்கேன் உங்களை பத்தி. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த இடத்துல ஏன்க்கா எப்படி இருக்கீங்க? திடீர்னு உங்களுக்கு இந்த நிலைமைனா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னடா பண்றது? உனக்கு தெரியுமே அக்காவுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் அது? வேற என்ன, எல்லாம் வாய் தான். வாய் அடக்க மாட்டேன். பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதுக்காக அனுப்பிச்சு விட்டாங்க. என்னடா பண்றது? வாய் ஒரு பொண்ணு வாய் என்ன ஒரு நாள் நல்லா செஞ்சு கூட வர அனுப்பி விடுவாங்க. நீங்க வேலை நல்லா பாக்குறீங்களான்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. வீடியோ நல்லா இருக்கும் அவ்வளவுதான். வைக்கிட்டா ஷூ வச்சா எப்படி ஷூ நல்லா தான்க்கா இருக்கு. நான் இப்ப காலைல தான் பாலிஷ் போட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. தைக்கிறதுக்கும் அவசியம் இல்லை, நல்லா தான் இருக்கு, எங்கேயுமே கிளியிலையே. கிளியிலையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்ப நான் கீச்சி தச்சு தரேன்டா. லூஸ் இல்லனே, மென்டல். வைத்தியம் மாரி பேசுற பாருக்கா. வைத்தியமா? யாரடா வந்து பைத்தியம்ன்றனே? நெக்ஸ்ட்ல இருக்காதக்கா, நான் சும்மா தான் பேசுறேன். நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? இப்ப உங்களை தான் சொன்னேன், ஆனா இப்போ சொல்லல. அப்போ சொன்னா இப்போ ஏதோ தாத்தா இருக்காரு, அவர் வாழ்க்கை ஊத்தாரு, ஓரமா உட்கார்ந்து ஷூ ஓனரா? ஆமா, அவர்தான் ஓனர். சே, இருந்தாலும் என்னடா பண்றது? உன் ஷூவும் தர மாட்டேன். அதான் இவங்கெல்லாம் ஏன் தாத்தா வேலைக்கு சேர்த்தீங்க? என்னடா பாக்குற? மண்டக்குள்ள மசாலா பொரிய போட்டுருவேன். ஷூ தூக்கி அடிச்சிருவேன். ஏன் வேலைக்கு சேர்த்தேன்ற? ஆமா, உங்களை போய் இந்த இடத்துல வேலை சேர்த்துறேன். உங்க ரேஞ்ச் என்ன? நீங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? ஆனா ஒரு ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டுடியோ வச்சு? போட்டோ ஸ்டுடியோ. இந்த மூஞ்சி ஒரு செருப்பு கடையே வச்சு நடத்தாது, ஸ்டுடியோ வச்சு நடத்துது. போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன்க்கா. அப்படின்னா போட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிற? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் எடுப்பாங்கல்ல, நாங்களே இது ஃபுல் சைஸ் எடுப்போம். நாங்களும் பாஸ்போர்ட் சும்மா சின்னதா ஊருக்குள்ள அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். எந்த ஊர்ல? திருவாச்சி. ஏப்பா, இது பயங்கரமான ஊராச்சே. என் கிளியே பத்தியாதா? என்ன? அம்மா என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் என் கிளியே பிராங்க் பண்றீங்களா? என்ன பிராங்க்? கேமரா எங்கன்னா வச்சிருக்கீங்களா? பெரிய அப்துல் கலாம் ஜி போட்டு இவரை பிராங்க் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆயிட்டானோ. நானே இருக்கிற வேலைக்கு போட்டு ஷூ வச்சுருக்கேன் பாரு. உங்களுக்கு வேலை கொடுத்தாரு, அது பார்த்தீங்களா? அந்த வேலையை நீங்கள் இது பண்ணாமல் சரி பண்ணாமல் ஒழுங்காக பண்ண. என்னடா பண்ணுறது? அக்கா நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீலாம் பார்த்து ஒரு ஸ்டூடியோவில் ஒரு வேலை பண்ணிக்கிட்டா ஸ்டூடியோவே நாசமாகிட்டு. இல்லை வேணாம், என் ஸ்டூடியோ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்றீங்க, ஏன்? என்ன கதை மொத்தமாக சொல்லுங்க கேட்போம். அது என்ன கதைன்னா, ஒரு நாள் ஒரு ஷூட்டுக்கு போனேன். சரி. ஷூட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா ப்ராங்க் பண்ண சொன்னாங்க. சரி. நான் என்ன பண்ணேன், சரி ஒரு வயசு பையன் போகிறானே அவன்கிட்ட போய் ப்ராங்க் பண்ணான்னு போனேன். அவனும் ப்ராங்க் பண்ணி நல்லா கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஆஃபீஸ்க்கு வந்தேன், அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டேன். என்னடா சொல்றாங்க? இந்த குரங்கு வேலையெல்லாம் பார்த்தா அப்படி தான் பண்ணுவாங்க. கை கால குரங்குன்னா யாரு? தாத்தா, அது எடு தாத்தா. வேணாம்டா, வேணாம்டா. முழு கதை கேட்டல, ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு போ. 5 ரூபாவா? காசு இல்லப்பா. காசு. இப்போ எதுக்கு நீங்க வந்து உட்கார்ந்து என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்க பிசினஸ் போதா? ஆமா, பல கோடி ரூபாய் பிசினஸ் போட்டு ஆமா, லாஸ் ஆகுது. ஆமாடா.
நான் ரொம்ப நேரமா உட்காந்து இருக்கேன், ஒரு ஈக்காக்கா கூட வரல ஷூ பாலிஷ் போடுறதுக்கு. இப்போ யாரா வந்து நேர்ல எல்லாம் ஜிபே கூகுள் பே ஃபோன் பே தானே, அதனால இதுவும் ஆன்லைன்லயே விட்டு நானும் தாத்தாவும். ஆன்லைன்லனா எப்படி? இப்போ நான் இங்க வந்து வீட்ல போய் தொடச்சிட்டு ஆன்லைன்லயே அப்படியே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கிளாஸ் என்ன கேமரா வச்சு காமிச்சீங்கனாலே உங்க ஷூ கிளியர் ஆயிடும். ஆமா இப்போ எல்லாமே யூடியூப் தான். டூ மச்சா இருக்குங்க. என்னடா டூ மச்? நான் வந்தோடனே தாத்தா கதை எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏய் நீங்களா எங்க இருந்து வரீங்க? அப்பெல்லாம் சொல்லாதீங்கக்கா, தாத்தா பாவம். சத்தியமா நான் வரும்போது 2 ஷூ மட்டும் தான் வச்சிருந்தாரு. இப்போ பல கோடி ரூபாய் ஷூக்கு அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கான்செப்டா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம். ஆனா என்ன வச்சு பிராங்க் பண்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஐடியாவா தோணுது. ஆனா கேமரா தான் எங்கயுமே தெரியலையே. நீ நம்பலையா? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. கொஞ்சம் வாயை மட்டும் அடக்கிருந்தா நீங்க நல்ல வேலை பார்த்துருக்கலாம்லக்கா. தெரியுது, நீ மூடு. என்ன பண்றது? ஆனா அதுதான் நம்மளுக்கு உதவியாவும் இருக்கு உபத்திரமாவும் இருக்கு. உங்களுக்கு உபத்திரமா தான் இருக்கு. இல்ல எனக்கு தெரியல என் வாய் எப்படி இருக்குன்னு. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அதான் தெரியுதே, நல்லா எல்லாருக்குமே தெரியுமே. என்ன தெரியுது உனக்கு? நீங்க பேசுறது கையில எல்லாருக்கும் தெரியும்ல. அதுதான் தெரியுதுன்னா அதனால தெரியுதுதான் கம்முன்னு இருக்கேன் நானு. சரி சரி. அப்புறம் உன் பிசினஸ் எப்படி போகுது? நாசமா தான் போவோம். இன்னொரு ஒரு கழுதை மூஞ்சி வச்சுதான் எப்படி ஒரு ஊர் பட்டு போவோம். எப்படி சொல்றீங்களே? முதல்ல நீங்க கண்ணாடில பாப்பீங்களா? அதடா நாங்கலாம் கண்ணாடி பார்த்து தான் வரோம். அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் வேலை போயிடுச்சு. நீ பாட்டு போனா உன் வேலையை பார்த்துட்டு போகணும். அடுத்தவங்க சரி, யாரோ தெரிஞ்சவங்களாச்சு, எப்படி நல்ல மனுஷங்களாச்சு, நல்ல மனுஷங்களாச்சுன்னு உட்காந்து பேசினா இப்போதான் தெரியுது எல்லாம் ஏன்டா உட்காந்து பேசுறேன்ட்டு. உன் கதையெல்லாம் உட்காந்து காவிய கதை மாதிரி கேட்டேன் பாத்தியா? என் டைம் சத்தியமா வேஸ்ட்டு தான். நான் பாட்டுக்கு போனா போயினே இருந்திருக்கணும். உன்னை பார்த்து உட்காந்து பேசி நேரம் பயங்கரமா வேஸ்ட். இந்த வாய்க்கு உன்னெல்லாம் செருப்பு தைக்க இல்ல, சாணி வாரத்துக்கு தான் அனுப்பிச்சு விடணும். போ.